தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இணைப்பில் இணைகிறாங்க. வணக்கம். இணைப்பில் இணைஞ்சதற்கு நன்றி. ஒரு நடிப்பு துறையிலையும் சரி, ஒரு அரசியல் துறையிலையும் சரி, ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு பேர் வாங்கினவர் விஜயகாந்த் சார் அவர்கள். அவருடைய மரண செய்தி வழியாக நீங்க என்ன பதிவு செய்ய விரும்புறீங்க? இது ஒரு 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 சகோதரனை எழுந்துவிட்ட ஒரு மனநிலையில் நான் இருக்கிறேன். ஏன்னா அவரு நடிச்ச ஒரு படத்துல ஒரு பாடல் வரும், அந்த வானத்தை போல மனம் படைத்த நல்லவரு அப்படின்னு. இது திரைப்பட பாடல் வரி இல்லை, அவரை பற்றியே உண்மையான எழுதிய வரிகள் என்று நான் நினைக்கிறேன். ஒரு வானம் எப்படி எந்த விதத்திலும் பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் மழை பொழியுமோ, அதே மாதிரி எல்லார் மேலையும் அவர் எந்த கொள்கை, எந்த கட்சி, எந்த பகுதி அதெல்லாம் பார்க்காம ஒட்டுமொத்தமா ஒரு அன்பை செலுத்தக்கூடிய ஒரு மாமனிதரை தான் நான் அவருக்குள்ள பார்த்திருக்கேன். ஒரு சகோதரத்துவம் யாரா இருந்தாலும் அது ஒரு சூழ்ச்சியே இல்லாத ஒரு மனிதர். அரசியல்ல கூட ஒரு வெள்ளை மனதோட தான், ஒரு நேர்மையான, ஒரு வெரி டிரான்ஸ்பரண்ட் ஆக்டிவிட்டியோட தான் அவர் இருந்தாரு. அதனால அவரு ரொம்ப உடல்நலம், என்னை பொறுத்த வரைக்கும் அவரு எதிர்கட்சி தலைவராகி ஒரு கடுமையா அரசியல்ல இணைஞ்சு நிறைய இடங்களை வாங்கி ஒரு எதிர்கட்சி தலைவர் அளவுக்கு வந்தவர் இன்னும் அரசியல்ல பல உயரங்களை தொட்டு இருக்க வேண்டும். உடல்நிலை அவருக்கு ஒத்துழைக்கலன்றது மிக கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனாலும் அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்ன்றதை தவிர நம்மளுக்கு வேற எதுவும் இந்த நேரத்துல சொல்ல இதுல. ஆனா யாருக்கு என்ன நேரத்துல எங்க வீடு பக்கம் அடுத்த தெரு தான். அவர் முதல்ல ஆரம்ப காலத்துல ஞாயிற்றுக்கிழமைகள்ல விழாக்கள் சமயத்துல தொண்டர்களை பார்ப்பாரு. எங்க வீடு கிட்ட எல்லாம் கூட கூட்டம் இருக்கும். ஒரு 10 வருடத்துக்கு முன்னால நான் சொல்றது, 10-15 வருடத்துக்கு முன்னால. அப்ப நான் கேட்பேன், கிராமத்துல எல்லாம் இவ்வளவு பேர் கிளம்பி வரீங்களேப்பா, பஸ்ல எல்லாம் கிளம்பி வருவாங்க. அதுக்கிட்ட ஒரு மாதிரி திருவிழா மாதிரி சுண்டல் கடை, பலூன் கடை எல்லாம் வந்துரும் அந்த இடத்துல. இல்ல கேப்டன் எங்களை குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி கவனிப்பாரு, அதுக்காக அவரை பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு மக்களோட நெருக்கமா இணக்கமா இருந்தவர். மிக வருத்தமான ஒரு சூழ்நிலை தான். இன்னும் பல உயரங்களுக்கு இந்த வயது 71 வயதுன்றது ஒரு பொது வாழ்க்கையில ஒரு பெரிய வயதில் இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு அவரு பொது வாழ்க்கையில சேவை செய்திருக்க வேண்டும். மிக வருத்தமான ஒரு சூழ்நிலை என்பது கவலையோட நான் பதிவு செய்யறேன். உடல்நிலையும் எல்லாரும் பொது வாழ்க்கையில இருந்தாலும் உடல்நிலையில கொஞ்சம் அக்கறை செலுத்தணும்ன்றது அவரோட வாழ்க்கையை நமக்கு ஒரு உதாரணமா காண்பிக்கிறது என்பதையும் நான் பதிவு செய்யறேன். மேம், இப்ப இவர் ஒரு அரசியல் தலைவர், நடிகராகவும் தாண்டி ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் அப்படிங்கிற ஒரு பார்வையிலையும் நீங்க அவரை பார்த்திருப்பீங்க. அவரோட குணாதிசயங்கள், அவரு மற்றவங்களை வரவேற்கிற விதம், இது எல்லாமே கண்டிப்பா நீங்க நேரடியாவே பார்த்திருப்பீங்க இல்லையா? அதை பற்றி நீங்க என்ன நினைவு கூற விரும்புறீங்க? அதாவது நான் கவர்னர் ஆனவரும் நான் பதவியேற்பு விழாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்க போனேன். தொலைபேசியில சொன்ன உடனேயே அவ்வளவு சந்தோஷப்பட்டு அவர் அக்காவை உடனே நீ பதவியேற்பு விழாவுக்கு கட்டாயம் போய் ஆகணும், நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு கவர்னர் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னார். இது எனக்கு இன்னுமே அந்த வார்த்தைகள் நினைவுக்கு இருக்கிறது. நான் அண்ணன் தான் சொல்லுவேன், அவரும் என்ன தங்க அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. தங்கச்சி கவர்னர் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால அக்காவும் வந்திருந்தாங்க, எங்க அக்காவும். சோ இதெல்லாம் ஒரு அரசியலை தாண்டி எல்லாத்தையும் அன்பு. இப்ப நான் தலைவரா இருக்கும்போது பல விஷயம் பேசும்போது கமலாலி வந்திருக்கிறாரு. அப்ப கூட்டணியில இருந்ததுனால சில விஷயங்கள் பேசுறதுக்கு வந்திருக்காங்க. எல்லா நேரமே ஒரு அரசியல் தலைவர்ன்றதை தாண்டி அவர் பந்தா இல்லாம ஒரு மிக அணுகக்கூடிய ஒரு தலைவரா இருந்தாரு அப்படின்னு அதான் சொன்னேன். ஒட்டுமொத்த நல்லவர், அவ்வளவுதான். அவருக்கு வேறு எந்த அடைமொழியும் கொடுக்க முடியாதுன்றதான் எனது கருத்து. நன்றி மேம், இணைப்பில் இணைந்து உங்களுடைய இரங்கல் செய்தியை பகிர்ந்து கொண்டமைக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.